27 59. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அதனால யாரும் புகழ விரும்பிடாதீங்க. அதுக்கு அர்த்தம் அதான். யாரையும் புகழ்ந்துடாதீங்க. நீங்க நம்ம புகழ விரும்பவும் கூடாது, யாரையும் புகழ்ந்துடவும் கூடாது. படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் புகழ்ந்துடக்கூடாது, நம்ம புகழ விரும்பக்கூடாது. அப்படி இருக்கமா? எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்னு சொன்னா அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம், எந்த புகழும் வேண்டாம் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டிருக்கோமா? இது அந்த சத்தியத்துக்கு சாட்சியமா வாழ்றது. ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பெருமையை விரும்புகிறோம், புகழ விரும்புகிறோம், அல்லது மற்றவங்களை பெருமைப்படுத்துகிறோம், புகழ்ந்துடும். படைக்கப்பட்ட எல்லாத்தையும் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை அழிச்சுன்னா புகழ ஆரம்பிச்சிடும். உணவு கூட புகழக்கூடாது, அது அவன் படைச்சது. ஆனால் உணவு படைச்சவனுக்கு போகணும். இந்த உணவு அந்த உணவு புகழ வேண்டாம், பொருளை புகழ வேண்டாம், மனிதனை புகழ வேண்டாம், படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் புகழ வேண்டாம், படைச்ச ஒன்று தான் புகழும். இதில் எல்லாருமே நம்ம தவறுகளாக இருக்கிறோம். ஒன்று நான் புகழ விரும்புகிறேன், அல்லது மற்றவங்களை புகழ்கிறேன், அல்லது பொருளில் புகழ்கிறேன், இல்லை படைக்கப்பட்ட அத்தனையும் நான் புகழ்கிறேன். எனக்கு நன்மை செஞ்சு போடுறேன். அந்த நன்மையெல்லாம் இரண்டு வந்ததுங்கிற அந்த நன்றி உணர்வோடு அவனை போடுறதுக்கு பதிலாக நம்ம அங்கேயே லாக் ஆயிடுறோம், இணை வைக்க ஆரம்பிச்சிடும். புகழ் மிச்சம் கிடையாது, புகழ்ச்சி மட்டும் கிடையாது, இணை வைக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இது இருக்குது, அது இருக்குது, அவங்க இருப்பாங்க, இவங்க இருக்காங்க, உதவுவாங்க. இறைவன் சொல்றது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. இன்னும் அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட அவனுடைய அடியார்கள் மீது சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக. அதனால் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறான். பல கோடி மக்கள் இருக்காங்க, இங்கே மட்டும் இல்லை, அவ்வளவு கூட்டங்களையும் அவன் தேர்ந்தெடுத்த மக்களை அவன் சாட்சியமா வாழ்றதுக்காக ஒன்று கூட்டப்படுறான். இங்கே நம்ம ஒன்று கூட்டப்படுறோம். எதுக்காக? இந்த சாந்தமும் சமாதானம் நினைச்சக்கூடிய வாழ்க்கை நீங்க வாழுங்க. இதுதான் என்னுடைய பாதை. சாந்தமும் சமாதானம் கிடைக்கக்கூடிய பாதை. சாந்தமான குணத்தோடும் சமாதானம் அடைஞ்ச மனதோடும் வாழுங்க. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த சாந்தமான குணம் வேணும்னு சொன்னா, சமாதான மனம் வேணும்னு சொன்னா, பெருமை வேண்டாம். எல்லா புகழும் எல்லா பெருமையும் படைச்ச ஒருவனுக்கு தான். நீங்க பெருமை கொள்ளாதீங்க, புகழ விரும்பாதீங்க, மற்றவங்களை பெருமைப்படுத்தாதீங்க, மற்றவங்களை புகழ்ந்துடாதீங்க. இது இணைவிப்பா இருக்குது. தன் அடியார்கள் மீது சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ் மேலானவனா அல்லது இவர்கள் இணையாக்குவையா? இணைவிப்புங்கிறது ஒரு வழிபாடு மட்டும் கிடையாது. என்ன நாம் நம்பி நான் வாழ்றது இணைவிப்பு தான். எல்லா புகழும் எல்லா பேரும் எனக்கு வேணும் நினைச்சா இணைவிப்பு தான். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.